ஏனுங்க கண்மணியோ, என்ன பண்ணுறீங்க கண்மணிகளா? ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒன்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் நாம் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல, பதில் பேசுகிறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், நம்மளே அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? முக்கியமாக பார்த்திங்கன்னா பொதுத்துறை இடங்களில், அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மேலே தான் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பேங்க்கில், ஒரு வருவாய்த்துறையிலையோ, ஒரு நம்ம கையெழுத்து வாங்க போகிற ஒரு இடத்துலையோ பார்த்திங்கன்னா அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை, வேலையே இல்லாமல் சும்மா தான் நாயம் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, பட் நமக்கு ஏன்னு கூட கேட்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே அனுபவிச்சிருப்போம் சில இடங்களில். இது எல்லாத்தையும் தப்பு சொல்லிட முடியாதுங்க, ஏதோ ஒரு சிலர் செய்கிற தப்பு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேங்க்கே போகிறோம், ஒரு கவர்மெண்ட் பேங்க்னே வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு டீட்டெயில் கேட்குறக்காக போகிறோம், அது சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குங்க, நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை கவனிக்கிறது மட்டும்தான் வேலைன்னு கிடையாது. அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும், நம்மளுக்கு தெரியாத இருக்கலாம், அவங்களுக்கான நிறைய பொறுப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம போனோம் அப்படின்னா அது நமக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வேலை இருக்குது, முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. 90% பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களே இருக்காங்க. பட் ஒரு 10% பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா தானே இருப்பாங்க, என்ன அப்படிம்பாங்க, கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, பேசுகிறதுக்கே சிரமப்படுவாங்க. அதாவது கண்டுக்கவே மாட்டாங்க வைங்களேன். நம்ம போய் நின்றுக்கிட்டே இருப்போம், இன்னொன்று கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்க டைம் முடிஞ்சிருச்சு மறுபடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பரவாயில்லைங்க, சீனியர் கொஞ்சம் வயசானவங்களாம் கூட இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயே அந்த மாதிரி தான் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது அப்படியெல்லாம் இருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இது. நம்ம அவங்கள தப்பாக சொல்லலை, ரெக்வஸ்ட்டு. ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கிற நாம் பதில் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லித்தாங்க ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அதில் தப்பு கிடையாது. எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குங்க, அது பார்த்துட்டு தான் நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கலாம். ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது பொதுத்துறையில் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான், சரிங்களா? அப்போது அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியது மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். கவர்மெண்ட்டில் சம்பளம் தராங்க, நான் வேலை செய்கிறேன், உங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது மக்கள் தர வரி பணத்தில் தான் நடக்குது. அது ஒன் திங். இங்கே முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை, ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறோம், சரிங்களா? யாராக இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ், என்னங்க வேணும் அப்படின்னு. இப்போ 4 பேர் நிற்கிறாங்க, 4 பேர்த்து என்னங்க வேணும்னு கேட்கணும். அவங்கள வெயிட் பண்ண சொல்லலாம், தப்பு கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், இவங்களுக்கு அடுத்து நீங்கள், அவங்களுக்கு அடுத்து நீங்கள், இந்த வேலைக்கு அடுத்தது தான் அது செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம், சரிங்களா? பட் அது இல்லாமல், கண்டுக்கிறது இல்லாமல், அப்புறம் எரிஞ்சு விழுறது, எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களை பார்க்குறதெல்லாம் வேலை கிடையாது, முதல்ல அத்தம்மா அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சு விழுறது, அதெல்லாம் செய்யாமல் பொறுப்பாக சொல்லலாங்க, கொஞ்சம் அமைதியாக சொல்லலாம், புரிய வைக்கலாம், சரிங்களா? முக்கியமாக இந்த ஒரு சில கடைகளில் ஒரு பொருள் வாங்க போகிறோம்னு வைங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம போய் நின்றுக்கிட்டே இருப்போம், எவ்வளோ நேரம், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாக நின்றுக்கிட்டே இருப்போம். ஒன்று ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க, அல்லது அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, என்னென்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போகிறதுக்கு சங்கடமாக இருக்கும். பட்டு நம்ம ஒரு சில பொருள்களுக்காக அங்கே போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் கஸ்டமர் இருக்காங்கன்னா, என்னங்க வேணும்னு கேட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கோச்சிக்காமல் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கே இதாயிரும். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாமல் நம்ம என்னென்னு கண்டுக்காமையே விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கே நம்ம மேலே ஒரு கோபம் வரும். என்னடா நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நமக்கு இருக்கிற வேலை அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தங்களுமே அவங்கள பற்றி தான் திங்க் பண்ணுவாங்களா ஒழிஞ்சு மற்றவங்களுடைய நிலைமையிலிருந்து யோசிக்கவே மாட்டாங்க.
ஸோ அதுக்காக தான் நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கனிவாக சொல்லணும் எந்த இடமா இருக்கும். அப்புறம் இந்த பஸ்ஸில் எல்லாங்க முக்கியமாக நம்ம நிறைய இடங்களில் சந்திக்கிறது. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தெரியாமல் ஏறிடுவாங்க, எங்கே போகுதுன்னு தெரியாமல் வயசானவங்களாம் ஏறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கண்டக்டர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து திட்டுவாங்க, தகாத வார்த்தைகளில் பேசுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் இந்த சில்லறைக்கு வந்து பஸ்ஸுக்கு போகிறவங்க கரெக்டாக சில்லறை கொண்டு போய்க்கணுங்க. அது வந்து எல்லாத்துக்குமே கண்டக்டர் வந்து சில்லறை தர முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவு கொண்டுட்டு போய்க்கணும். ஒரு சிலர் முடியாத பட்சத்துக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கொடுக்கறது நல்லது. கண்டக்டர்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கறது நல்லது. அவங்கள தகாத வார்த்தையில் பேசுகிறதோ, தப்பாக பேசுகிறதோ, கீழே இறங்குன்னு சொல்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம். ஒரு சிலர் வந்து சில்லறை மறுபடியும் தாரம்பாங்க, தரவே மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. பட்டு கடைசியாக தார அப்படிம்பாங்க, தரவே மாட்டாங்க. அது கேட்டு அது மிகப்பெரிய தகராறெல்லாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட். இந்த வீடியோ மூலமா இந்த ரெக்வஸ்ட்டு தான் கேட்டுக்கிறோம் எல்லாத்துக்கிட்டேயுமே, சரிங்களா? ஸோ இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் தினமும் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் கண்மணிகளா. நம்ம போடுற கண்டென்ட்டு நம்ம சேனல் கண்மணிகளுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இதெல்லாம் பண்ணிடுங்க கண்மணிகளா. சரிங்க கண்மணிகளா, நான் போயிட்டு வரட்டுங்களா? டாட்டா, பாய் பாய்.